என்ன இருந்தாலும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நம்ம வீட்டில் கொஞ்சம் நம்ம நல்லாவே பார்த்துப்பாங்க. என்ன ஒன்று ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா நம்மளுக்கு சாம்பிராணி போட்டு விட்டுருக்காங்களோ இல்லையோ தெரில. பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டெஃபினட்டாக நம்மளுக்கும் சாம்பிராணி போட்டு விடுவாங்க, நம்ம குழந்தைக்கும் சாம்பிராணி போட்டு விடுவாங்க. அந்த டேக் கேர்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த டைமிங்கில். மெயினாக செலவு குழம்புன்னு ஒன்று விற்பாங்க. அது வந்து பிரசவ பவுடர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலே வந்து விற்கும். ஆனால் எங்கள் ஊர் சைடில் அது செலவு குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அது கத்திரிக்காய், நிறைய கத்திரிக்காய், பூண்டு அண்ட் அந்த பவுடர்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கும். அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த ரெசிபி. வீட்டிலே பண்ணோம், நல்லா இருந்தது. நான் போய் ஸ்டே பண்ணது ஜஸ்ட் 1 வீக் தான். அந்த 1 வீக்கில் என்னெல்லாம் சாப்பிட முடியும், அதுவும் ஃப்ரைட் ரைஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. பாவ் பஜ்ஜி, லஸ்ஸி அதான் நம்ம